ஹாய் ஹலோ விவாஸ், நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி. அதுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதுன்றதை இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போது நான் எடுத்திருக்க பொருள்னா 4 பேர் சாப்பிட்ற மாதிரி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்துட்டு வெங்காயம் மீடியம் சைஸில் ஒரு 5 வெங்காயம், தக்காளி ஒரு மீடியம் சைஸில் ஒரு 7 தக்காளி எடுத்திருக்கேன், பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான எண்ணெய் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சரிங்களா? உப்பு. இது வந்து தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, சீரகம் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் எடுத்துங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, உப்பு, பெருங்காயத்தூள். பேன் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். அதில் பேன் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அதில் இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம். நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை அதில் போடுறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு, நாங்கள் போட்டுட்டோம். வெங்காயத்தை கொஞ்சமாக வச்சு இப்போ தக்காளி போட்டுக்கிறோம். இதில் ஒரு 10 வரமிளகா போடுறேன். சரிங்களா? இதை நான் வந்துட்டு உங்களுக்கு பொருளை காட்ட சொல்ல, இது உங்களுக்கு சொல்லலை, அதனால் இது சேர்த்து சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு 10 போட்டிருக்கேன். சரிங்களா? இது கூட இப்போ புளி போடுறோம், பூண்டு சேர்த்துக்கிறோம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிறோம். நல்லா பொன்னிறமாக தக்காளி கொஞ்சம் வதங்குற அளவுக்கு வதக்கிட்டு ஒரு பேனில் தட்டில் மாற்ற போகிறேன். சரிங்களா? பேனில் இருந்து இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண போகிறோம். இது இப்போ ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். மாற்றி நல்லா சூடு ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம், மிக்சி ஜாரில் போட்டு. சரிங்களா? நல்லா ஓரளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். குறை அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக எடுத்தால் கூட உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது நல்லா கொஞ்சம் லைட்டாக குறைன்னு இருந்தால் ஓகே. இப்போ இதை போட்டுட்டு இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்ச பிறகு அதில் நம்ம வச்சுருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, சீரகம் எல்லாத்தையும் நம்ம அதில் போடுறோம். அது கூட கருவேப்பிலை சரிங்களா? அது கூட நம்ம வச்சுருக்க பெருங்காயத்தூளை அதை கூட போட்டுறோம். லைட்டாக நம்ம இப்போ கிண்டி விட போகிறோம். லைட்டாக கிண்டி விட்டுட்டு
நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியும் அதில் சரிங்களா. நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை 2 கிண்டு கிண்டி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு அவ்வளோ அற்புதமாக நல்லா இருக்கும். டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதை விட மாட்டீங்க. நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க. அதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கிறோம் கூட, நல்லா வாசனையாக இருக்கும். சரிங்களா. கொத்தமல்லி ஆட் பண்ண பிறகு நல்லா வாசனையாக வீடே நல்லா மணக்கிற அளவுக்கு வாசனையாக இருக்கும். ஓகே, பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. இப்போது இதை நம்ம இட்லிக்கு, தோசைக்கு, எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். இது ஒரு 4 நாள் 5 நாள் நீங்கள் வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லாயிருக்கும், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். இப்போ தோசைக்கு எடுத்து இந்த கார சட்னி, ஆந்திரா ஸ்டைல் கார சட்னி, இது உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு, மிருதுவான இட்லிக்கு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. அந்த இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்கும் இந்த ரெசிபி அவ்வளோ நல்லாயிருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடியது. பாருங்க, சூப்பர், அல்டிமேட்டாக இருக்குது, நல்லா இருக்குது.